ஜெய் குருச்சரணம். வணக்கம். உங்களுக்குள் உள்ள புத்தரை வணங்குகிறேன். புத்தருங்கிறது நம்மளோட கௌதம புத்தர் அடைந்த நிலையைத்தான் புத்தர் அப்படின்னு சொல்கிறோம். கௌதம புத்தரோட இயற்பெயர் கௌதம சித்தார்த். அவர் என்ன நிலையை அடைஞ்சாரோ அதுதான் புத்த நிலை. அந்த புத்த நிலையை தான் எல்லாரும் புத்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கௌதம புத்தர் அடைந்த நிலையை புத்த நிலை, நிர்வாணா, சூன்யம், இருத்தல், பிரபஞ்சம், என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்குது. அந்த நிலையை தான் புத்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயுமே அந்த புத்தர் இருக்கிறாரு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்க, நாம் கண்டுபிடிக்கலை. அதுதான் இப்போ புத்தர் அப்படிங்கிற புத்த நிலையை அடைய விரும்புகிறவங்க சில தகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த புத்த நிலை கிடைக்கும். அது என்ன தகுதிகள்னால் சகிப்புத்தன்மை, கருணை. இந்த 2 கைட் பாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த நிர்வாணாக்குள்ளே அழைப்பு இருக்கும். இப்போ இந்த புத்த நிலை அடைஞ்சதுனால தான் புத்தர் இன்னுமே நம்ம மனசுலையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இப்போ தானங்கள்ல எல்லாம் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதானம்லாம் சிறந்ததுங்கிறத விட ஞான தானம் தான் சிறந்தது. அன்னதானம் அப்படிங்கிறது இந்த உடலோட சம்மந்தப்பட்டது. அதனால் இது உடல் அழியிறப்ப அதுவும் அழிஞ்சிடும். ஆனால் ஞான தானம் அப்படி இல்லை. இந்த உயிர் இன்னும் பிறப்பு எடுக்கிறப்பெல்லாம் இந்த ஞான தானம் கூடவே வரும். அதனால தான் ஒரு ஞானிகள் அவங்களோட ஞானத்தை தானமாக மற்றவங்களுக்கு வழங்குறாங்க. மகான்கள், ஞானிகள் இவங்கெல்லாம். இப்போ இவங்கெல்லாம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து கூட நம்ம அவங்கள பேசப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ஞானம்தான். உடலுக்கு கொடுக்குற தியானம்லாம் அந்த உடலோட மறைஞ்சிரும். இப்போ ஞான தானம் கொடுக்கறதுனால என்னென்னா, இப்போ நம்ம படிக்கிற படிப்பு டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, இதெல்லாம் இந்த உடலோட முடிஞ்சிடும். இந்த உடல் மண்ணுக்கு போகிறப்ப அந்த பட்டம்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு படிப்பு படித்தோம்னா அது அடுத்த பிறவிக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்கான படிப்பை யாருமே படிக்கிறதில்ல. எல்லாருமே இந்த உடலுக்கான படிப்பு தான் படிக்கிறோம். இந்த உடலோடையே சேர்ந்து உறவாடுறோம். இந்த உடலோடையே இறந்து போயிடுறோம். ஆனால் நம்ம ஆன்மாவோட உருவாடி ஆன்மாவுக்கு தேவையானது எல்லாம் நம்ம செஞ்சோம்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல அமைதியான லைஃப் கொண்டு போகும். அது ஏன் எல்லாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்கடைஞ்சிருக்கிறாங்க மக்கள். அவங்க மனதால் திரை போட்டு மூடப்பட்டுருக்கிறாங்க. அவங்க மனமே அவங்களுக்கு மிகப்பெரிய திரையாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்மூடித்தனமான ஒரு நினைப்பில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா நம்ம புத்த நிலையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய புத்த நிலையை கண்டு தான் பிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா அதை பேணி வளர்க்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க தியானம். தியானம் ரொம்ப முக்கியம். தியானத்தில் மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும். தியானத்தில் நீங்கள் மேலே முன்னேற உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் கருணையும் வந்துடும். நீங்கள் அதை கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த நிலைக்கு வர 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 கருணை அதிகமாயிரும், சகிப்புத்தன்மையும் அதிகமாயிரும், உங்களுக்கு கேட் பாஸும் கிடச்சிரும். நீங்கள் புத்த நிலையை அடையலாம். நன்றி, வணக்கம்.